கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு 3 மாவட்டத்துடைய 11 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளருடைய கூட்டம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர், கழகத்துடைய பொதுச் செயலாளர் 2026 புதிய ஜெயந்தி கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஆர்வீனர் எடப்பாடியாருடைய ஆணையின்படி நடந்தது. குறிப்பாக இந்த SIR வாக்காளர் திருத்த அந்த பணிகள் இது தொய்வாகவும், அதே போல கோவை மாவட்டத்திலே அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்றது, ஃபார்முல ஒன்னா வாங்கி கொண்டே கொடுக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து, தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் இன்னைக்கு ஒரு 50 வீட்டில் போய் ஃபார்ம் ஆகியிருக்காங்க கூட்டுக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறது அதை மீறி தவறான முன்னுதாரணம் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களது அதிமுக முகவர்கள், DLA ஏஜென்ட், பூத் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் பணியாற்றி எங்களை பொறுத்தவரைக்கும் பொதுச் செயலர் எடப்பாடியார் சொன்னது போல நியாயமான வாக்குகள் அதுல பதிவு செய்ய வேண்டும். அதே போல இந்த ஊர்லயே இல்லாம வெளியூர்ல இருந்து வெளியே இருக்கிறவங்க அந்த தவறான வாக்குகள் பதிவு செய்யக்கூடாது, இரட்டை வாக்குகள், இரட்டை தரம் இருக்கக்கூடாதுங்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதையே திரும்ப இல்லாத வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே அதிமுகவுடைய முகவர்கள், DLA ஏஜென்ட் எல்லாமே சிறப்பான முறையில் கண்காணித்து வருகிறார்கள். இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் போட்டிருந்தோம். இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதுதான் இத்தனை பாலங்கள், அவனாசி பாலம் முதல் திருச்சி ரோடு பாலம், உக்கட பாலம், அத்தனை பாலங்களை கொடுத்தது எடப்பாடியார். அது மட்டுமல்ல, இன்னும் ஸ்மார்ட் சிட்டி, அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குடி திட்டங்கள், அதிகமான கூட்டுக்குடி திட்டம், அதே போல அரசு மருத்துவ மேம்பாடு, கலெக்டர் பில்டிங், வருவாய் கோட்டங்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். ஏர்போர்ட் விரிவாக்கம், மத்திய வளர்ச்சி திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு பின்னால் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அந்த திட்டங்களை பூர்வம் கொடுத்தார். எடப்பாடியார் முதலமைச்சர் பின்னால் நேரடியாக கோவைக்கு அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அறிவித்து 3 கோடி ரூபாய் ஜெயிக்கா மூலமாக நிதி வைக்கிறது அந்த எடப்பாடியார். இப்போ கூட எந்த மத்திய அமைச்சராக கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் பொழுது கடல் நீரை குடிநீர் திட்டம் சென்னைக்கு 400 MLD கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 6,800 கிட்டத்தட்ட 7,000 கோடி நம்ம அதை அனுப்பிவிட்டோம். எங்களுக்கு வேணும்னு சொல்லி போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் அனுப்பினோம். நாங்கள் நேராக போய் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நாங்கள் போனோம், PM பண்ணி கொடுத்தோம், எல்லாமே டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பார்த்தோம். எடப்பாடியார் அது கடுமையான முயற்சி எடுத்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆந்திராவுக்கு பிரியாரிட்டி போச்சு. அதுக்கு திரும்ப பேசி கண்டிப்பாக இங்கே முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இங்கே வாங்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடந்தது. ஆகவே எந்த ஒரு ஃபைலு அதை பற்றி நம்ம எடுத்து அனுப்புறது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போவே பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்புறது 2011 மக்கள் தொகை கணக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு 2020 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி சொன்னால் இந்த கொடி போட்டு அனுப்புனா திருப்பி அதை நிவர்த்தி பண்ணி எப்படி கண்டிப்பாக வேணும், நீ மற்ற மாநிலத்தில் கொடுத்துருக்கீங்க சொல்லி போட்டு அதை சரி பண்ணி வாங்கணும். இன்னைக்கு பிரதமர் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற தெளிவாக சொல்லிட்டார். கண்டிப்பாக கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார். 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த உடனே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் கொண்டு வருவோம். கோயம்புத்தூர் எல்லா திட்டம் கொண்டு வந்துட்டோம். எடப்பாடி அறிவித்த திட்டம் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரான கண்டிப்பாக கொண்டு வரும். அதிக வனாசி திட்டம் 2 எடப்பாடி அறிவிச்சார். திமுக கடவுள் பண்ணாங்க, பண்ணல. அதையும்
கண்டிப்பாக எடப்பாடி கொண்டு வருவோம். அதே போல எடப்பாடியார் அவர்கள் பாரத பிரதமராக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் கூட்ட அமைப்புகள், பொதுமக்கள், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போல நிறைய சொன்னாங்க. விவசாயம் அதையெல்லாம் மனுவாக ரெடி பண்ணி பிஎம் கொடுத்து பிரதமர் கொடுத்து கண்டிப்பாக செய்ய சொல்லி கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரி விதிப்பை சமாளிக்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிவாரண தொகுப்பை அறிவித்தார்கள். அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு 1/9/2025 31/12/2020 வரை காலக்கடன்கள், மூலதன கடன்கள் திருப்பி செலுத்த 15 மாதங்களாக நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்காரு. 2 இலக்க HSN குறியீடுகள் 61, 62, 63, 94 இதன் கீழ் வரும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவாக உள்ளது. இந்த பட்டியலில் 14/11/2025 RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பு இணைப்பில் RBI 2025-26/96 அதே போல DOR STR ரெக்கார்டில் 60/21/4/048/2025-26 2 இலக்க HSN குறியீடுகள் 52, 54, 55 மற்றும் 60 சேர்க்க எடப்பாடியார் வலியுறுத்தியுள்ளார். இது ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா நூற்பு, நெசவு, விசைத்தறி, பின்னல் மற்றும் பதப்படுத்தல் பிரிவுகள் இதில் பயனடையும். இதையும் பிரதமர் எடப்பாடி கொடுத்தார். இயற்கை வேளாண் விவசாயத்தில் விளைபொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது. விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை. இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள், மண்புழு, வேப்ப முன்னாக்கு, நுண்ணுயிர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி எடப்பாடியார் இதையும் அந்த மண்ணில் கேட்டிருக்கிறார். கோவை, தென்னை, தக்காளி, ஈரோடு, அதே போல கோவைக்கு பார்த்தீங்கன்னா தென்னை, தக்காளி, ஈரோடுல மஞ்சள், அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாம்பழம், டெல்டா பகுதியில் நெல், கடலூர்ல கரும்பு, முந்திரி என அந்தந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய மானியம் கிடைக்க வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை கோரிக்கையும் எடப்பாடி வச்ச பிஎம். இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசு துறையின் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் GST 2.0 அறிவிப்பு மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. அதுக்கு நாங்கள் மத்திய நிதியமைச்சர் வரும்போது அவங்ககிட்டயும் நன்றி சொன்னாங்க. இங்க இருக்கிற நம்முடைய தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் நன்றி சொன்னாங்க. அதை பார்த்து டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு GST 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு காலத்தில் அதிகமாக தயார் பண்றாங்க. GST வரி விதிப்பு 18% 5% குறைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் பிஎம் கோரிக்கை கொடுத்திருக்காரு. அதுல பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர உபகரணங்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்ஜினியரிங் ஜாப் ஒர்க்ஸ் GST தற்போது 18% உயர்ந்தது. இதையும் 5% குறைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் இந்த கோரிக்கை பிஎம் வச்சாரு. இதில் வந்தவரை MSME-க்கு ரொம்ப உதவி. அதே போல மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு 18% GST-யை 5% குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு 18%, அதாவது பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு 18%-ஐ 5% குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எடப்பாடியார் அவர்கள் வச்சாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பேப்பர் பைகள், கவர்கள் உற்பத்தி மூலப்பொருட்களுக்கு அதில் 18% GST-யை 5% குறைக்கும். ஏன்னா அதிலிருந்து தயாரிக்கும் பொருட்களுக்கு 18% 5%. ஏன்னா பிளாஸ்டிக் முடிக்கிறோம், அதுக்கு பதிலாக தயாரிக்கப்படும் பொருட்களுக்கும் 5% பணம் சொல்லியிருக்காங்க. அதே போல கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நிதி ஒதுக்கி நான் தான் அமைச்சராக இருந்தேன், வேண்டெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த ஆட்சியை முடிவு போகுது. இது வேலை ஒன்றும் பண்ணல. மத்திய அரசாங்கம் பேசுகிறோம், பண்ணுறோம். இந்த நிலத்தெடுப்பை பார்த்தீங்கன்னா நாங்களே தான் வச்சுருப்போம். இந்த நிலத்தை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம், லீஸ் பண்ணிட்டு கொடுப்போம், இப்படியே சொல்லி ஓட்டிட்டாங்க.
அதை வந்து உடனடியாக விரிவாக்கம் பண்ண சொல்லி அந்த கோரிக்கையும் எடப்பாடி இருக்கிறார். அதே போல கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும், அதாவது மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்ற இந்த கோரிக்கையை வைத்தாங்க எடப்பாடியார் பிஎம். கோவை ரயில் நிலையத்திலிருந்து இரவு நேரம் 22 அதே போல 22:30 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 5:30 மணிக்கு பெங்களூர் சென்றடையும் வகையில் புதிய ரயில் இயக்கவும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வச்சாங்க. தற்போது கோவையிலிருந்து இரவு ரயில் சேவை இல்லை, கேரளால மட்டும்தான் இருக்குது. கோயம்புத்தூர்லயும் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஆகவே இவ்வளவு கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் மேல், கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு கோரிக்கை உடனடியாக வச்சாங்க. எடப்பாடியார் பொறுத்தவரைக்கு எந்த கோரிக்கை வச்சாலும் அதை செய்து காட்டுவாங்க. தெரியும், முதலமைச்சர் இருக்கும்போது மெட்ரோ ரயிலுக்கு செகண்ட் பேஸ் 64 கோடி வாங்கினார். அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் மற்ற மாநிலங்கள்லாம் கட்டப்படாத வீடை கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார். அதே போல பாத்தீங்கன்னா கோதாவரி காவிரி இணைப்புக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதே போல வளந்தாய் காவேரி திட்டத்தை அறிவிக்க வச்ச பரம்பிக்குள ஆலியார் திட்டத்துக்கு கமிட்டி போட்டார். ஆகவே எடப்பாடியார் இருக்கும். அதே போல கடல்நீரை கூட்டுக்குடிநீர் திட்டம், குடிநீர் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை நிதியை வாங்கி கொடுத்தார் மத்திய அரசுல இருந்து. ஆகவே எடப்பாடியார் இருக்கும்போது அதிகமான திட்டங்கள். அதே போல உள்ளாட்சிக்கு மானியம் தேர்தல் நடத்தாத போது நிறுத்தி வச்சாங்க, அதை கூட பேசி அதுக்கும் அதையும் வாங்கி கொடுத்தார். எடப்பாடியார் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மத்திய அரசு வாங்கி தருவார். 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. கண்டிப்பாக மத்திய அரசு தேவையான திட்டங்களை எல்லாம் இங்கே வாங்கி தருவது உறுதி என்று கூறி, எது நடந்தாலும் 2026 கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் திமுக செய்யல, மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு எடப்பாடி முதலமைச்சர் பின்னால் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி, மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நாங்கள் எல்லாருமே சட்டமன்ற நாங்கள்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் எடப்பாடியார் இருக்கும்போது. அப்போ வந்து அதை வந்து ஆய்வு செய்து கோயம்புத்தூர்ல அறிவிச்சார். திட்டத்தை அறிவிச்சு ஜெயிக்க மூலமாக ஆரம்பிக்கிட்ட ஸ்டடிக்கு 3 கோடி நிதியை வழங்கினார்கள். அதுல வந்து நம்ம எல்லா வழித்தடத்திலையும் இப்ப நம்ம அறிவிச்சோம். இவங்க 2 வழித்தடத்துல மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட எல்லா வழித்தடத்திலும் கண்டிப்பா வரணுங்கிறது உண்டு. அதே போல இவங்க எந்த குறை இதா இருந்தாலும் கொரிஸ் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு கொரிஸ் போட்டு அனுப்புவாங்க. அதை நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பணும். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 39-40 MP நாங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, பூரா நாடாளுமன்ற ஜெயிச்சிருக்காங்க. அதை போய் அங்கதான் கேட்டு வாங்கணும். அதை வச்சுட்டு இன்னைக்கு போராட்டம் இங்க பண்ணிட்டு இருந்தது எப்படி தெரியா இருக்கும். ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு. சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல, சரியா அனுப்பணும். ஆகவே நீ மத்திய அரசு அங்க போய் போராடுங்க, பாராளுமன்றத்துக்கு முடக்குங்க, அதான் சரியா இருக்கும். எடப்பாடியார் கூட அதான் சொன்னார்.